நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். சடனா வந்து உடம்பு ஃபுல்லா ஒரு தடிப்பு மாரி வந்து உண்டாகிறது. இது டெய்லி இதற்கு மாத்திரை போடணும் டாக்டர். ஒரு நாள் விட்டோம்னா, அடுத்த நாள் வந்து வந்துரும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கவங்களையும் நம்ம வந்து பார்க்குறோம். இது நம்ம உடம்புல ஹிஸ்டமின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து சுரக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இது யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வந்து வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கும். யாருக்கெல்லாம் ஒரு சில ஃபுட்டெல்லாம் சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு ஒத்துக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கடல் சார்ந்த உணவுகள் வந்து சாப்பிட்றோம். இறால் சாப்பிட்றாங்க, ஒரு சில வகையான மீன் வந்து சாப்பிட்றாங்க, நண்டு, இந்த மாதிரியான கடல் சார்ந்த உணவுகளை வந்து சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு இந்த அலர்ஜி வந்து வரலாம். அதே மாதிரி ஒரு சில மாத்திரைகள் வந்து சாப்பிடும்போது, பெயின் கில்லர்ஸ் வந்து எடுத்துக்கும் பொழுதோ, இல்லை ஒரு சில வகையான ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கும் போது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து வரலாம். இது இல்லாமல் ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு நல்ல கோல்டான ஒரு கிளைமேட் வந்து இருக்குது, இல்லை அதிக ஹாட்டான ஒரு ரொம்ப அதிகமான ஒரு சூடான ஒரு நிலையில் வந்து இருக்காங்க, அந்த மாதிரியான நிலைகளில் கூட வந்து இந்த அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வரலாம். மனது ரீதியாகவும் இந்த பிரச்சனை உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து இருக்காங்க, இல்லை ரொம்ப பதட்டமான ஒரு நிலையில் இருக்காங்க அப்படின்னா இந்த அலர்ஜி வந்து வரலாம். ஸோ இந்த அலர்ஜி எதனால் நம்ம உடம்புல வருது அப்படின்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி அலர்ஜி உண்டாகும் பொழுது நம்ம உடம்புல வந்து ஹிஸ்டமின் அப்படிங்கிறது வந்து சுரக்குது. அந்த ஹிஸ்டமின் தான் இந்த மாதிரியான மாற்றங்களை வந்து உண்டு பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில உணவுகளையும் ஹிஸ்டமின் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கடல் சார்ந்த உணவுகள், இல்லை வந்து தக்காளி, சுனை உள்ள காய்கறிகள், முட்டை, அசைவ உணவுகள் எல்லாம் வந்து இந்த ஹிஸ்டமின் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஹிஸ்டமின் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகும் பொழுது அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு சில வேதிப்பொருட்கள் நம்ம உடம்புக்குள்ளே வந்து இருக்கும். அதாவது டை அமினோ ஆக்சிடேஸ் ஹிஸ்டமினே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஹிஸ்டமினை உடைச்சி நம்ம உடலுக்கு பாதிப்புகளை இல்லாமல் உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சிலருக்கு செரிமான கோளாறுகள் வந்து இருக்குது, வயிற்றுப்பகுதியில் அதிகமான அளவுக்கு பாதிப்புகள் இருக்குது, சின்ன வயதிலே அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த என்சைம்ஸ் வந்து ப்ராப்பராக வேலை செய்யாது. அப்போது உணவில் இருக்கக்கூடிய ஹிஸ்டமினை வந்து இது உடைச்சி அது உடலுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு பொருளாக வந்து மாற்ற முடியாது. இந்த காரணங்களால தான் அவங்களுக்கு அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வருது.